காலைதோறும் புதியவை. இயேசுவுடன் தனித்திருங்கள். ஜூன் 20. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போனார்கள். மார்க் 6:32. பரபரப்பான இந்த உலகில் ஓய்வில்லாமல் உழைத்து களைத்து போய் இருக்கிறீர்களா? தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் ஒரேடியாக படுத்துவிட வாய்ப்பு உண்டு. நமது இலக்கை அடைவதற்கு குறிப்பிட்ட உயரம் சென்றவுடன் அதை நன்றி உணர்வோடு திருப்தியாக அனுபவித்த பின் சற்று ஓய்வெடுத்து புது பலத்தோடு அடுத்த உயரத்தை அடைய தொடர்ந்து ஓட வேண்டும். சில சமயங்களில் நாம் தனியாக இருக்க பழக வேண்டும். வாழ்க்கை உங்களை பிறரிடமிருந்து தனிமைப்படுத்தி இருக்கிறதா? தனிமையின் காரணத்தினால் சோர்ந்து போய் உள்ளீர்களா? கவலையை விடுங்கள். நன்றாக ஓடிக்கொண்டிருந்த வியாபாரம் படுத்து விட்டதா? குடும்ப வாழ்க்கையில் பிரிவா? உங்களுக்கு அருமையானவர்களை இழந்தீர்களா? உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஏதோ தடை வந்து அடுத்த அடி எடுத்து வைக்க தடுமாறுகிறீர்களா? அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35. இந்த தனிமையில் இயேசுவுடன் உள்ள உங்கள் உறவை பலப்படுத்துங்கள். பயப்படாதீர்கள். எதிர்காலத்தில் பலப்படுங்கள். அப்படிதான் பரிசுத்தவான்கள் தனிமையின் நேரங்களை தங்களை புதுப்பித்து கொள்ளவும் எதிர்கால சவால்களை சந்திக்க தயாராகவும் தேவனுடன் நெருக்கமாக இருந்தனர். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு எதிர்காலத்தை குறித்து பயந்து களைத்து போய் ஆற்றங்கரையில் தேவனோடு தனித்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் பிதாவோடு தனிமையில் நேரம் செலவிட்டு ஊழியம் செய்வதற்கு வல்லமை பெற்றார். ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு தனித்திருக்கையில் எங்களை ஆவியில் பலனடைய செய்யும். ஆமேன்.